என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்ரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரம் ஆகுறதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்கள் சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். 3 அதிர்ஷ்டங்கள், அதுவும் முத்து முத்தா வேணுமா மேஷராசிக்கு? அது எப்படி முத்தான 3 அதிர்ஷ்டம் பார்க்கலாமே இல்லைங்களா? 1, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இதை எல்லாத்தை விட சொத்து சேரும். இந்த 3 அதிர்ஷ்டத்தை விட, 3 முத்தான பலனை விட, 3 ராசியான பலனை விட முத்தான பலன்கள் வேற என்னங்க வேணும் நமக்கு? என்னன்னா, ஒரு மனிதன் சந்தோஷமா வாழறான்னு வச்சுங்க, ஒரு நல்ல வேலை இருந்ததுன்னா முதல்ல ஒரு நல்ல மனைவி, அப்புறம் ஒரு வீடு, அப்புறம் ஒரு காரு. இதுதானே வேணும். இது 3மே அமையும். வக்கரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு எங்கே போகிறார்? லாபஸ்தானத்தில் போய் பார்க்க போகிறார். லாபஸ்தானத்துக்கு இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் வரும், மன நிம்மதி வரும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, ரொம்ப நாளாக எங்கள் மேலதிகாரிகள் தொல்லைகள்னு சொன்னதெல்லாம் தீர்ந்து, சபாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம், எத்தனையோ தோஷம், இந்த தோஷம்லாம் போய் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போதே நல்லா இருக்குது சார் அப்படின்னு உங்கள் குடும்ப ஜோசியர் சொல்ல, நேராக போய் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு உங்களை பிடிக்க, உங்களுக்கு பொண்ணை பிடிக்க, கெட்டி மேளம் கொட்டியே தீரும். அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை உங்கள் வீட்டில் அமையும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு சார், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு 2-3 வருஷமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே மாதிரி தான் நான் ஃப்ளாட் வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு அளவான வீடு, ஒரு அம்சமான வீடு எனக்கு கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும், அம்சமாக கிடைக்கும், பயப்படாதீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ அற்புத பலனையும் சந்தோஷத்தையும் கொடுத்தே தீரும். இதுதான் உங்கள் ஜாதகம். இது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த நேரத்தில் வக்கரத்தில் வேற போய்கிட்டு இருக்கேன், நான் அதை பார்க்காமைய பலன் சொல்வேன். அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லாபஸ்தானத்தில் போய் வக்கரம், சிரசு சனியாக இருந்தவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு வருமானங்கள் கூட போகுது, கடன் தீரப்போகுது, இல்லைனா சுப கடன் ஏற்பட போகுது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பேங்க் கடன்கள் ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை, அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்க படிப்பு செலவுக்காக பண்ணுறது, இப்படின்னு சுப செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே 7.5 சனியில் தான் லைஃப்பில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இந்த 7.5 சனியில் தான் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஆனால் அனுபவ காலமாக இருக்கும். பணத்தோட அருமைனா என்ன, பசினா என்ன, இதெல்லாம் தெரியக்கூடிய காலமாக இருக்கும். கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா கை கெட்டினது வாய் கேட்டும் வள்ளலாக மாறலாம். தொழிலில் இது வரைக்கும் கடனாக இருந்துட்டு போச்சு, அந்த கடன் தீரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் சேரும். தொழில் இரட்டிப்பாக மாறும். உங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய பார்ட்னர்ஸ் அவங்க சேருவாங்க.
அவங்களால உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். இதை எல்லாத்தை விட மேலதிகாரிகள் உங்களுக்கு தொல்லையாக இருந்தது போகும். உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் உற்சாகங்கள் நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். இவங்க முதல்ல இந்த சனீஸ்வரர் வக்கரத்தில் போகிறதுனால ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா குரு வழிபாட்டுக்கு சரிசமமானது. குருவருளோட திருவருளும் சேர்ந்து இருக்கிறது தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதுலேயும் உங்களுக்கு ஏற்கனவே வேற 7.5 சனின்னு சொல்லிட்டேனே, வக்கரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஆகவே குருவருளும் திருவருளும் சேர்ந்து வழிபட்டீங்கன்னா கடலில் குளிச்சிடுங்க, நாழி கிணறுல குளிச்சிடுங்க. சண்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சண்முகனை போய் வழிபடுங்க. இவங்களை வழிபடும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் போகும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடற்கரையில் எவ்வளவு தானம் செய்ய முடியுமோ தானம் செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். முத்து முத்தா 3 அதிர்ஷ்டம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. முதல்ல வருமானம். அதே நேரத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறது, படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ. 3வது பழைய கடன்கள் தீரும், மனோதைரியம் வரும். இந்த 3 முத்தான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது. இதை விட வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும்? சந்தோஷம் வேணும்னா ஒரு மனிதனுக்கு பணம் நிறைய வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், இதை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு மனோதைரியம் வேணும். இந்த 3மே உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் பார்வை பட போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். நான் கஷ்டப்பட்டு உழைத்தா கூட எனக்கு நிம்மதியே இல்லையே. ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், காலையில் 6 மணிக்கெலாம் லேப்டாப் எடுத்துக்கிறேன், அப்போ கூட எனக்கு நிம்மதி இல்லையே சார் அப்படின்றவங்களுக்கு நல்ல மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் அற்புதமான அதிகாரிகள் வருவாங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய பொருட்கள் சேரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது சார். பொண்ணு பிடிச்சா ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் பார்த்து பொண்ணை பார்த்தா சரியில்லை, குடும்பம் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தள்ளிக்கிட்டு போச்சு பாருங்கள். இதையெல்லாம் சரியாக போகும். முதல்ல நிம்மதி வரும். இதை எல்லாத்த விட கெட்டி மேளம் கொட்டியே தீரும். அதையும் உங்களுக்கு இன்னும் மேலே சொன்னேன்னா, ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேரும். சனீஸ்வரர் முதல்ல கொடுக்கறது என்ன அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா ஸ்திர சொத்துக்கள் அற்புதமாக கொடுக்கக்கூடியவர் நவகிரகங்கள சனீஸ்வரர் ஒருத்தர் தான். ஆகவே உங்களுக்கு அற்புதமான ஸ்திர சொத்துக்கள் சேரும். வீடு வாகனங்கள் சேரும். கொஞ்சம் உடம்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை ரெண்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன சனீஸ்வரர் உங்களை தூங்க விட மாட்டார், நிறைய வேலை கொடுத்துருவார், நிறைய நேரம் உழைக்கிற மாதிரி ஆகிடும். ஆக கொஞ்சம் தூங்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் அலாட் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஐஓஎல், ஐவிஎஃப் ஏதாவது ஒரு செயற்கை கருவிலையாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இடமாற்றத்தினால குழந்தை பாக்கியம் வரும். மனோ நிம்மதியினாலையும் கூட இருக்கிறவங்களாலையும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு நல்ல சத்சந்தானம் குழந்தை பாக்கியம் கிட்டும். இவங்க வழிபட வேண்டியது ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. தர்பாரண்யேஸ்வரை போய் வழிபட்டு வந்தாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகக்காரகனே சனீஸ்வரர் தான். சனீஸ்வரரை வழிபடும் போது சனிக்கிழமை தோறும் எள் தீபம். என்னால் போகவே முடியல சார், தீபமே போட முடியல, நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வீட்லேயாவது தீபம் போடுங்க, அற்புத பலன் கிடைக்கும். 3 அதிர்ஷ்டங்கள். அது என்ன 3 அதிர்ஷ்டங்கள்னு இந்த ப்ரோக்ராம் வச்சாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலே பெருசு,
3 அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு முதல்ல உத்தியோக உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், நல்ல வேலை, அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு இவங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். 2 வீடு கட்டுவாங்க. பாதியிலே நின்றுச்சு சார், நான் கட்ட ஆரம்பித்தேன், அது என்ன வாஸ்து தோஷமா என்னன்னு தெரியல சார், பணப்பிரச்சனையா மனப்பிரச்சனையா தெரில, அது அப்படியே நின்றுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. இந்த 3 அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நான் சொல்கிற மாதிரி வழிபடுங்க. முதல்ல ஞாயிறு அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனோ நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், அந்த முன்கோபம் போகும். என்னடா முதல்ல இவர் பலனே சொல்லலை, பரிகாரத்துக்கு போயிட்டாரு, எதுக்காக போனாரு அப்படின்னா அந்த முன்கோபம். அந்த முன்கோபத்தினாலே கடந்த 7 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வருமானம், எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது. விரயம் விரயம் விரயம், தேவையில்லாத விரயங்களை உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே போகணும் அப்படின்னா மௌனமாக இருக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறது வருமானத்தை கூட்டும், திருமணத்தை நடத்தி வைக்கும், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், குடும்பத்தில் குதூகலம் வரும். கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். ஏற்கனவே இவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் இருந்தாலும் இந்த குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெறுறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுறாருன்னா முதல்ல குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும், அதே நேரத்தில் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய காலமாக இது அமையும். வருமானம் வந்தால் ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவான்? முதல்ல ஒரு வீடு வாங்குவான், ஒரு கார் வாங்குவான், இருக்கிற கடன்லாம் தீர்ப்பான், சந்தோஷமாக வாழ்வான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பழைய கடன் தீரும், புதுசாக கடன் வந்தே தீரும். ஏன்னா அந்த சொத்து வாங்க போகிறீங்க இல்லையா, சொத்து வாங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக கடன் வந்து சேரும். தாராளமாக போகலாம். இதுவே லேட்டு, நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம், வெளியூருக்கு போகலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். தாராளமாக புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில்னால வருமானங்கள் கூடும், வசதி வாய்ப்புகள் பெருகும், வெளிநாட்டில் போய் சொத்து வாங்குற அளவுக்கு பணங்கள் வந்து சேரும். சூரிய வழிபாடு பண்ணணும். நான் எதுக்காக சூரிய வழிபாடு சொன்னேன்னா, ஆத்மகாரகன் சூரியனை வழிபட்ட கண்ணு, புத்தி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, இந்த ஒரு ஆங்ஸைட்டி இது எல்லாம் போயிடும். முதல்ல மனம் சாந்தி பெறும், நிம்மதியான தூக்கம் வரும். ராத்திரியெல்லாம் நிம்மதியாக தூங்கலாம். ஒரு மனுஷன் நல்லா தூங்குனா காலங்கத்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம். இதுதான் உண்மையான பலன். ஆகவே சூரியன் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு கிரகம் அப்படின்னு. ஆத்மகாரகன். ஒரு பூமியில் கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர், 2 இறைவன் கண்ணுக்கு எதிரில் வந்து நிற்கிறாங்க. ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து சந்திரன். ஆகவே இருவரை வழிபட்டால் அற்புத பலன் தானாக வந்து கிடைக்கும். 3 அதிர்ஷ்டங்கள் கடகராசிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டம சனி இருந்து விலகுச்சு, மறுபடியும் வந்துருச்சு. நீங்கள் 3 அதிர்ஷ்டம் கேட்குறீங்க. 3 அதிர்ஷ்டத்தில் என்னென்னா, இந்த வக்கரனில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் தீராத நோய் தீரும், தீராத கடன் தீரும், தீராத பகை தீரும். இது 3மே இவங்களுக்கு முத்தான அதிர்ஷ்டம். சார் பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 3மே எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இல்லைங்களா? ஆகவே உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களோட உறவுகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேயும் அவங்கக்கிட்ட வந்து குடுக்கல் வாங்கல் ரொம்ப வச்சுக்காம நிதானமாக இருக்கணும். பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏற்கனவே திருமணமானவர்கள் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னப்பா சாம்பார் செஞ்சீங்க, சரியாகவே இல்லைப்பா, போங்கப்பா நீங்களும் உங்கள் சாம்பாரும் அப்படின்னு நீங்கள் அழுத்து விழுறதை விட, சாம்பார் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பா தெரியுமா அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த வேலையிலிருந்து உங்களுக்கு சாம்பார் ரசம் மாதிரி வரும். ஆகவே கவனமாக வார்த்தையில் இருந்தால் அற்புதமான, இனிமையான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து தீரும். இந்த வேலை வாய்ப்பில்
இடமாற்றம் வரும்னு சொல்றதே எதற்காக அப்படின்னா, இவங்க கடல் கடந்து போகக்கூடிய ராசி. கடல் கடந்து போவாங்க. யுஎஸ்ல போய் வேலை செய்வாங்க, இல்ல ஜெர்மன் போவாங்க, நியூசிலாந்து போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா கிடைக்கும். மத்தவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்லாயிருக்கும். தாராளமா வீடு வாங்கலாம். அதே மாரி இன்னொரு மேட்டர் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா? படிக்கிறதுக்கு போலாம். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்ல போய் படிக்கலாம். அதே மாதிரி படிச்சுக்கிட்டே வேலைக்கு போலாம். வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கும் இவங்க போறதுக்கான ஆதார ஸ்ருதிகள் நல்லபடியா அமையும். திருமணம் நல்லபடியா அமையும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இயற்கையாகவே இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து இவங்க வீட்ல இருக்கும். அந்த வீட்ல இருக்கிறது 5, 7, 9 வீட்டுக்கு பார்வை போய் படப்போகுது. அந்த பார்வை படும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர பாவம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறதுனால 3 முத்தான அதிர்ஷ்டங்கள்னு கேட்கும்போது 5, 7, 9 அதிர்ஷ்டம் தானே. ஆகவே அதுவே ஒரு முத்தான பலன்கள் தான், அதிர்ஷ்டமான பலன்கள் தான் அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு விசேஷம். படிக்கிற குழந்தைங்களுக்கு நீட் படித்தாலும் சரி, இல்லை அவங்க ஏதாவது எதிர்பார்த்து நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணுங்க, நான் இந்த மாதிரி ஒரு கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க கேட்குற அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள படிப்பே கிடைக்கும். அவங்க கேட்குற யூனிவர்சிட்டியே கிடைக்கும். அவங்க கேட்குற அந்த வெளிநாட்டு வாய்ப்பே கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு நினச்சதை படித்து நினச்சதை நல்லபடியாக வேலை கிடைச்சி இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிற காலமாக இந்த காலம் அமையும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னா, இந்த வைரங்கள், வைடூரியங்கள், நவரத்னங்கள் அணிஞ்சிருக்கிற பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாலே அவர் மீது பட்ட அந்த ஒளி நம்ம மீது படும்போது அந்த காந்த அலை உடல் முழுவதும் நமக்கு நவகிரகங்களுடைய தாக்கம் போகும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். இதை எல்லாத்தோட சந்திரனது வீடான திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மனோ தைரியத்தை கொடுப்பான், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பான், மனோ கிலியை போக்கிடுவான். என்னவோ சார் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு நீங்களே உங்களை சலிச்சுக்கிற அந்த பாவம் போயிடும். எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் சார், பார்ப்போம் சார் ஒரு கை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். நல்லபடியாக அமையும். தைரியமாக போயிட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் வெற்றி ஜெயம் உங்கள் பக்கம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனி கண்ட சனியாக மாறுது. ஏன்னா மக்களத்தில் போகிறாரு இல்லைங்களா. ஆகவே கணவன் மனைவி உறவுல மிக கவனமாக இருக்கணும். முத்தான பலன்கள் 3 சொல்லுங்க அப்படின்னா, உறவுகள் கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது, நண்பர்கள் கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. இந்த முத்தான 3 பலன்கள் ராசிகள் முத்து முத்தா உங்களுக்கு இருக்கணும்னா கொஞ்சம் மௌனமா இருங்க. ஏன்னா இந்த 135 நாள் ஆதார சுருதியாக நீங்க போடக்கூடிய முதல் பிற்காலத்துல மிக அற்புதமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், எமோஷன் வேண்டாம். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் நிம்மதியை தரும். ஒரு குடும்பத்தை விட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னாலே அந்த பிரிவுகள் மன நிம்மதியை தரும். எங்க வீட்டுக்காரர் இருந்தா சாப்பிட்டியான்னு கேட்பாரு, என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு அந்த அன்பு பாசம் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி பாவம் அவர் எங்கேயோ சிங்கப்பூரில் இருக்கார், லண்டனில் இருக்கார். இன்றைக்கி நான் கேட்குறது யாருமே இல்லை, என் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நான் தனிமையில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தனிமையை உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த அஷ்டமி சனி. கண்டக சனியாக அது உருவெடுத்து இருக்குது. உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற கேது 12ஆம் வீட்டுக்கு போகிறார், ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்கள் ஜென்மத்துக்கு வரப்போகிறார். அந்த 5 மாதம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், நம்பிக்கை துரோகிகள் இவங்களெல்லாம் போவாங்க. கோலோச்சு வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக கடன் வந்து சேரத்தான் செய்யும். அஷ்டம சனி இல்லைங்களா. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஒன்று அடுத்தவனுக்கு ஈடு கட்டுறது, அடுத்தவனுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு பில்டிங் வாங்கிறது, சின்ன பில்டிங்கை கொடுத்துட்டு பெருசாக வாங்கிறது,
இப்படின்னு தேவையில்லாத அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த தொழிலை வந்து பெருக்குவது, இதனால் அடுத்தவனுக்கு நீங்கள் போய் உதவி செஞ்ச போய் அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கொடுக்கறது, தர்மத்தை சொல்கிறது, நீதி சொல்கிறது, அவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதை செய்யாமல் இருந்தாலே முத்தான 3 பலனில் ஒரு பலனாக இருக்கும். அடுத்தவன் பணம் கொடுத்தா நீங்கள் உழைப்பை தான் நீங்கள் போடணும். அவங்க பணம் கொடுக்கணும், உங்கள் உழைப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும். ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனை வாங்கி உடனே வாங்கி நகையை விற்று நீங்கள் வந்து பணம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் நஷ்டம், உங்கள் பார்ட்னருக்கும் நஷ்டம். ஆகவே ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் இஸ் குட். சேலரியாக வாங்கிக்கிங்க. இந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் நீங்கள் பண்ண பிறகு கூட சேலரியாக வாங்கிக்கிங்க. நான் ப்ராஃபிட்டில் வாங்கிக்கிறேன் சார், ப்ராஃபிட் சார், நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கிறேன் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா கடைசியில் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும்போது அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது. ஆகவே அதை செய்யாதீங்க. நாளைக்கு வரப்போகிற பலாப்பழத்தை விட இன்றைக்கி இருக்கிற கலாக்கா மேல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக லாபம் வந்தாலும் அந்தந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுங்க. அதை செய்யும்போது கொடுக்குறவனுக்கும் கஷ்டம் இல்லை, வாங்குறவனுக்கும் கஷ்டம். சூரிய வழிபாடு ஞாயிறு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சூரியனை போய் வழிபட்ட தாமரை மலர், அந்த தாமரை மலர் மேலேயே லிங்கம் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ ஸ்தலம் தான் இந்த கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே கோதுமை பண்டங்களால் ஆன உணவுகளை தானம் செஞ்சாலே அற்புத பலன் கிடைக்கும். அதே மாதிரி கருப்பு நாய்களுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடிச்சிக்கிட்டு வந்து நிற்காதீங்க. ஏன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் கப்புன்னு வச்சுட்டு வந்துடுங்க. அதை நான் வாயில் வைக்கிறேன், அப்படி போடுறேன், இப்படி போடுறேன்னா அதனால் வந்து உங்களுக்கு காயங்கள் ஏற்படக்கூடும். ஆகவே தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபம் போட்டு வாங்க சூரிய பகவானுக்கு. இதை போட்டு வந்தீங்கனாலே மன தைரியம், மனோ நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது கண்டச்சனின்னு பேர். அவர் 6ஆம் இடத்த ருணரோகஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால் கடன் தீரும். ரொம்ப நாளாக இருந்தது இல்லையா உங்கள் குடும்பத்தில், சார் என்ன சார் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த கடன் தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் தீரும். வருமானங்கள் பெருகும். புதிய தொழில் அமையும். 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காருங்கிறதுனால கணவன் மனைவி உறவில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, குடும்பத்தில் சலிச்சுக்கிறது, இது இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவு பாதிக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறத கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைங்க சரியாக படிக்கலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்துக்காதீங்க. பிள்ளைங்களை தட்டி கொடுத்து போங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் செவ்வாயும் பார்வை பார்க்கிற காலத்துலேயும் சரி, சேர்க்கை காலத்துலேயும் சரி, பயணத்தில் மிக கவனமாக இருங்க. பிள்ளைங்களை தட்டி கொடுத்து போங்க. பெரிய மாற்றம் எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை, நல்ல ஆஃபீஸில் நல்லபடியாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும். மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமையும் சக கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒத்துமையாகவும் ஒத்துழைப்பாகவும் அவங்க உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் சரி, சின்ன திரை பெரிய திரை பண்ணுறவங்களும் சரி, ஆடிட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதும் 6ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதும் விரயஸ்தானம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது 135 நாள் தானே. அந்த 135 நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபுளோ, அல்சர் பிரச்சனையோ, நரம்பு பிரச்சனையோ இதெல்லாம் தீரும். நல்லாயிருக்கும். படிப்பு வந்து ஏற்கனவே புதனுடைய வீடு தானே. இவங்களுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல இருந்தால் கூட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்ற குருவாக இருக்கான். அதனால் மேல் படிப்பு படிக்கிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, இல்லை நீங்கள் கேட்குற அந்த பிஜி சப்ஜெக்ட் படிக்கிறதோ இவங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும். திருமணம் நடக்கும், ஆனால் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். திருமணத்தில் கூட ஆர்கியூமெண்ட் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு. ஆனால் டாக்டரோட கன்சல்டேஷன் பிரகாரம் அயன் அண்ட் புரோட்டீன் அது கொஞ்சம் ஒழுங்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை. ஆனால் உங்களது பொறுமையும் நிதானம்தான்
கன்னி ராசிக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, சனீஸ்வரர் உங்களுக்கு பலவித அனுபவங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஆனால் மனோதைரியமும் மன நிம்மதியும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சில தானங்களும் தர்மங்களும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலில் போயிட்டு புத பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பச்சை வஸ்திரம் தானம் செஞ்சு புதன்கிழமையில் வந்து நீங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா அற்புத பலன் தாராளமாக அதிக முத்தான 3 அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது தீர்க்கம். இவங்களுக்கு 3 அதிர்ஷ்டம் இல்லை, 5 அதிர்ஷ்டம் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஜாதகத்துக்கு சனி வக்கரம் அடைகிறது மிக மிக அற்புத பலனை கொடுப்பான். அதே மாதிரி இந்த பலன் வந்து சனி வக்கர பலன். ஆனாலும் குரு வந்து குடும்பமாக்கு தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் வருமானம் பெருகும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்த விட செய்கிற தொழிலில் நல்ல பேரும் நல்ல புகழும் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாக்டராக இருக்கார், வக்கீலாக இருக்கார், அவங்க ப்ரொஃபஷனில் வந்து மிகப்பெரிய ஆளாக மாறுவார். சின்ன திரையில் பெரிய திரையில் அவங்க பெரிய நடிகராக இருக்காங்க அப்படின்னா புதுசாக அக்ரிமெண்ட் வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மார்க் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்தது, இனி அவங்களுக்கு அற்புதமான ஒரு திருப்பமாக அமையும். அதிர்ஷ்டம் 3 அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு. 1 வாழ்க்கையில் வருமானங்கள், பழைய கடன் தீரும், புதிய கடன் வந்தால் கூட அதற்கான சிற சொத்துக்களாக வந்து சேரும், அதற்கு இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் வரும். ஈஸியாக அந்த கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சே, அப்போ அதுக்கு உண்டான இஎம்ஐக்கு பணம் கட்டுவாங்களான்னா ஈஸியாக பணம் கட்டுவாங்க, நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது துலா ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இல்லை. நான் ஏதாவது கோல்டில் பண்ணட்டுமா சில்வரில் பண்ணட்டுமாங்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள், இட் இஸ் நாட் அ ரைட் டைம். பட் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டி போட்டுங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கள். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் கூட இப்போதைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இந்த இந்த வருடம் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும் சார், 2000 ரூபா சம்பாதிக்கணும் சார் என்ற அந்த எமோஷனை விட்டுருங்க. நிதானமாக பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா வருமானம் கூடும். அதே நேரத்தில் செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்குது, நிதானமாக போகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஃபினான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அவங்க வந்து சேருவாங்க, ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து சேருவாங்க. இதில் பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் நாட் ஓன்லி த பிஸ்னஸ் பார்ட்னர் பட் ஆல்சோ த ஒய்ஃப். அவங்களும் உங்களுடைய உறவுகள், உடல் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பயணத்தில் அதுலேயும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஸ்திர சொத்து, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பூமியினால் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனியும் செவ்வாயும் சந்திக்கும் இந்த காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைன்னு நான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா அது வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வேல்யூ ஏறிடும். அப்போ உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். பரிகாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தில் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் திருவேற்காடு சென்னையில் இருக்கிறவங்க அம்மன் சன்னதிக்கும் போயிட்டு வரணும். வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க திருவேற்காடு அம்மனுக்கு 11 வாரம், அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர்ற அந்த பரிகாரம்லாம் மறந்து போயிடுச்சு. அந்த பரிகாரம் செய்யுங்க. அதுலேயும் இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் தேவக்கனின்னு சொல்லக்கூடிய முக்கணியில் ஒன்றான இந்த தேவக்கனியை நீங்கள் இறைவனுக்கு படைச்சிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் தாக்கம் இருக்காது, பயணத்தில் பிரச்சனைகள் இருக்காது, மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்காது, தொழிலில் மேன்மை வரும், வருமானம் கூடும். எல்லாத்த விட கெட்டி மேளம்
கொட்டியே தீரும். இவங்களுக்கு தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். மருத்துவ செலவு அவாய்ட் பண்றதே முத்தான அதிர்ஷ்டத்துல ஒண்ணு. 2வது வர்ற பணத்த வச்சு ஒரு வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, திருமணம் பண்றதோ, இல்ல குழந்தைங்களுக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ, இல்ல குழந்தைங்களுடைய திருமணத்திற்கு, கல்யாணத்துக்கு உண்டான செலவுக்கு சேமிச்சு வைக்கிறதோ, இல்ல அவங்கள கல்யாணம் பண்றதோ, இப்படின்னு சுப செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது 2வது அதிர்ஷ்டம். 3வது வந்து ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? என்னுடைய பணம் நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார். அது வரவே இல்ல. அதே மாரி என்னுடைய வியாபாரத்துல நான் நெறைய கடன் குடுத்துருக்கேன் சார். அது ரிட்டர்ன்ஸ் வரவே மாட்டேங்குது. எவ்வளவு தான் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருமே கடந்த 4, 5 வருஷமா கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலமாக அமையும். வருமானங்கள் கூடுறதுக்காக உங்களுடைய கேப்பிட்டல் கெயின் ஆகும். கேப்பிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். மனோதைரியமும், சந்தோஷமும் வந்தே தீரும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 முத்துல ஒரு முத்து வந்து உங்களுக்கு வருமானங்கள் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா அதுக்கு மேலதிகாரிகள் ஆரோக்கியமா உங்களுக்கு உதவணும். அதே நேரத்துல உங்களுக்கு கூட இருக்கிற சபார்டினேட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த கிரகங்கள் எனக்கு சாதகமா இருக்குன்னா, குரு 5ஆம் பார்வையா பார்க்கிறார். ஆகவே உங்கள பொறுத்தவரைக்கும் இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு, ட்ரான்ஸ்ஃபர் வர்றது, வெளிநாட்டுக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, இப்படின்னு சுப பலனா உங்களுக்கு வந்து சேரும். திருமணத்துல வந்து சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள், கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். நல்லாயிருக்கும். தொழில்ல வந்து இவங்களுக்கு புதிய வாய்ப்பு இவங்களுக்கு வந்தாலும், அந்த பழைய தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, புதிய தொழில்கள்ல மேன்மையும், சந்தோஷமும் வந்தே தீரும். தங்கம் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, இவங்கன்னு இல்ல 12 ராசிக்காரர்களும் இத வந்து சேவிங்ஸ்ல நீங்க வச்சுக்க கூடாது. ஏதோ ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு ப்ராஃபிட் ஒரு ரூ. 1000 கிடைக்குது. அதுவே கஷ்டம் தான். இந்த இந்த காலகட்டத்தில நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது அவ்வளோ நல்லதில்ல. கொஞ்சம் பொறுமையா போங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுவதுமே மெட்டல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, சில்வரு, காப்பரு இதெல்லாம் பண்றதுங்கிறது கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. அதே மாரி பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல்ல கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கொஞ்சம் அவசரப்படாம பண்ணுங்க. ஏன்னா போர் பதட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெட்ரோலோட விலையெல்லாம் ஏறும். கவனமா போங்க, பார்த்துக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு மனசு வந்து ஒருமுகப்படும். மனசுல சஞ்சலம் இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது, தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்காது, இரவுல தூக்கம் இல்லாம கஷ்டப்பட முடியாது. தாய்க்கு வந்து மருத்துவ செலவு இருக்கிறது, பெரிய மருத்துவ செலவு இல்லாம இருக்கணும்னா, நீங்க போய் நல்ல டாக்டர போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மருந்து குடுப்பாங்க. அத வந்து செஞ்சீங்கன்னா சரியா போயிடும். அதே நேரத்தில திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக திருப்பம் வந்தே தீரும். சூப்பர் பலன கொடுக்கும் சார். என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி குடுப்பான். கிள்ளி குடுக்க மாட்டான். பிரமாதமா இருக்கும். மிக தெளிவான ஒரு வாழ்க்கைய வந்து தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க போறாங்க. இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தது. 3ஆம் இடத்துல உங்களுடைய பராக்கிரமம் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். ஆகவே இந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன மகாதசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த மகாதசைக்கு தகுந்த மாதிரி புதியதாக ஒரு தொழில் ஏதாவது அமைக்கணும் அப்படின்னா அமைச்சுங்க. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல புதியதாக ஏதாவது படிக்கணும், படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? படிக்கலாம். திருமணம் நடக்கணும் அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல நாடு விட்டு நாடு போறதோ, ஊர் விட்டு ஊர் போறதோ, வெளிநாட்டுல எனக்கு வந்து படிக்கிறதுக்கோ, இல்ல வேலைக்கோ விசா கிடைக்குமா சார்? அமெரிக்கால எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? அதுவும் இப்போ போர் பதட்டமா இருக்குமே, இப்பல்லாம் கிடைக்குமா சார்? அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஜாதகத்துக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும், சந்தோஷத்தை தரும். தனுர் ராசிக்கு ஏற்கனவே நேரம் நல்லா இருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் குரு பார்வை இல்ல. அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் 7ஆம் பார்வையா குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போறார். அப்படி பார்க்கும்போது
மன நிம்மதியும் சந்தோஷமும், குடும்பத்தில் குதூகூலமும், அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும், குழந்தைகள் ஒற்றுமையும், என்னதான் வெளிநாடு வெளிமாநிலம் போனாலும் வருமானங்கள் கைக்கு மிச்சமாக இருக்கும். சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இவங்களுக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டு வாங்காதீங்க, சில்வர் வாங்காதீங்க, பெட்ரோல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இதை வாங்குங்க அதை வாங்குங்க. ஏன்னா ஏற்கனவே தனுர் ராசிக்காரர்கள் பாதி பேருக்கு ஜோதிடம் தெரியும். ரொம்ப தெளிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான பலன் கொடுக்கும். ஒன்றே ஒன்று, அந்த கோபப்படக்கூடாது. நான் அடுத்தவனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை நீங்களாக வாங்கிக்காதீங்க. நிதானமாக போங்க, பொறுமையாக. ஏதாவது நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா வர்ற வருமானமும் செலவும் கரெக்டாக போயிடுது சார். ஏதோ ஒரு செலவு வந்து நான் மீட் பண்ணணுன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கணும். ஆனால் ஒன்று, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வராது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். அதுக்கான வருமானங்கள் இருக்குது, பணம் இருக்குது. கடன் வாங்கி பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப அளவாக பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை வந்து செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், அதுலேயும் இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டமி சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம சனி அப்படின்னா 8, அதில் பாதி 4, அந்த இடத்துல இருக்கார். அவர் போய் வக்கரத்தில் வரார். ஆகவே கொஞ்சம் இரவு பயணத்தை கவனமாக இருக்கணும். இருந்தாலும் தனுர் ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீங்கள்? இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. அதே மாதிரி உங்கள் கௌரவம் பாதிக்கிற அளவுக்கு சனீஸ்வரர் உங்களை கெடுக்க மாட்டார். குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்குரியவர் தான் அவர், 3ஆம் வீட்டுக்குரியவர் தான் அவர். உங்கள் ராசிக்கு அவருடைய காலகட்டத்தில் அவர் வக்கரமாகும்போது உங்களுக்கு அவர் கெடுதல் செய்வாரா என்ன? நிச்சயமாக செய்ய மாட்டார். தைரியமாக போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன், ஏன்னா உங்கள் ராசிக்கு முருகனை வழிபட்டாலே கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதுலேயும் திருச்செந்தூர் முருகன் குருவருளும் திருவருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய குருவே இங்கே முருகனாக, முருகனே இங்கே குருவாக, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஷடாட்சர மந்திரம் சரவண பவா, இந்த ஓம் சரவண பவா மந்திரம் சொன்னாலே உங்களுக்கு அற்புத பலன் கை கெட்டும். அதனால் திருச்செந்தூர் எத்தனை முறை போயிட்டு வர முடியுமோ இந்த 135 நாளில் போயிட்டு வருங்க. முருகனை பார்க்க 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 உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் அரோகரா அப்படின்னு பஸ்மமாயிடும். 3 அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்கு: ஆரோக்கியம், உத்தியோகம், மன நிம்மதி. இந்த 3மே கிடைக்கும். நான் ஏன் இந்த 3 சொன்னேன்னா, கடந்த காலத்தில் 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. சார் அது முடிஞ்சிடுச்சு சார், விடுங்க சார் அப்படின்னு சொன்னால் மழை விட்டுது தூவானம் விடாத மாதிரி இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து வக்கரத்தில் வந்து சனீஸ்வரர் நிற்கிறார். ஆனால் குரு பார்வை இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையை நல்ல காலம் பார்க்கறதுனால மழை போல வர்ற பிரச்சனைகள்லாம் பனி போல தீரும். இதை எல்லாத்த விட முதல்ல ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா? எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா, மேலதிகாரிகள் தொல்லைகள் போகுமா, வருமானம் கிடைக்குமா, கடன் தீருமா, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே 7 வருஷம் அனுபவம் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லியா உங்களுக்கு இது மனசு சரி பண்ண முடியும்? இருந்தாலும் 135 நாள் குரு பார்க்குறார். இந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு மலை போல வர பிரச்சனை தீரும், வருமானங்கள் கூடும். நான் ஏற்கனவே சொன்னது தான், சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால நல்லா தூங்கணும், நரம்பு பிரச்சனை வராமல் பார்த்துங்க. இரவில் அதுலேயும் தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க, நிதானமாக பொறுமையாக போங்க, பார்த்துக்கலாம். இவங்க சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழந்தது ரொம்ப. உறவை இழந்தாங்க, நட்பை இழந்தாங்க, பட்டம் பதவியை இழந்தாங்க, இதையெல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக டிவோர்ஸ்க்கு போய் அவங்க அதுக்கப்புறம் வாங்கின பிறகு கூட 2வது கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். முதல்ல மன நிம்மதி வரும், குடும்ப உறவுகள் ஒற்றுமை வரும், ஒருவர் புரிஞ்சுக்குவாங்க. ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு கலாட்டா, இதெல்லாம் போயிடும். இதை எல்லாத்தை விட இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஆரம்பிக்கும். இந்த 7.5 பீரியடில் அவங்களுக்கு ஒரு உத்தியோக மாற்றம் எப்படி வந்ததோ அதே மாதிரி 135 நாள் போகும்போது இவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ இடமாற்றமோ
அதிக பொறுப்பு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்க போவாங்க. ஆமாங்க, வருமானம் வந்தா இவங்க ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவான்? வருமானம் வருது. கடன் தீர்க்க தான் போறான். நான் கடன் தர முடியாதுன்னு நான் சொல்லுவான். ஆகவே இவங்களுக்கு கடன் தீரும். ஆனால் புதிய கடன்கள், புதிய சொத்து வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஸ்கூட்டர் குடுத்துட்டு கார் வாங்குறது, கார் குடுத்துட்டு பெரிய வண்டி வாங்குறது, ஃப்ளாட்ட குடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது. அப்ப பெரிய பெரிய சொகுசான விஷயங்களுக்கு அடிகோலுவார் சனீஸ்வரர். அந்த நேரத்தில உங்களுக்கு என்ன வருமானம்? அதே வருமானம் தான். ஆனா 135 நாள் பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம் பெருகும். அந்த இஎம்ஐ கட்டிடலாமா சார்? நானு அகலக்கால் வைக்கிறேனே, பரவாயில்லையா? அப்படின்னா, தைரியமா வைங்க, ஒண்ணும் ஆகாது. உடல் ஆரோக்கியத்தில கவனமா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப தான் சொல்லி வாய மூடுனேன். ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப அகலக்கால் வச்சுட்டீங்கன்னா, நான் பாட்டுக்கு பட்டு புடவ வாங்குறேன், நகை வாங்குறேன், கடன் வாங்கி, இஎம்ஐ வாங்கி இருக்கவே இருக்கு கார்டு ஃபுல்லா தேய்ச்சுட்டு. நான் பாட்டுக்கு மாசம் ஃபுல்லா துட்டு குடுக்கணும்னா, தேய்க்கும்போது கஷ்டம் தெரியாது. தேய்ச்சு தேய்ச்சு அந்த பணம் கட்டும்போது தான் இஎம்ஐ கஷ்டம் தெரியும். ஆகவே அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். வருஷ கடைசியில பணம் கட்ட வேண்டியதா வந்துருமே! உங்களால எவ்வளவு சுமக்க முடியுமோ, அத மட்டும் சுமங்க. கண்டிப்பாக உறவுகளோடு சொத்துக்களும், பொருட்களும் ஏன் பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையா இருக்கும். அதுல கோர்ட்டு, கேஸு, கச்சேரின்னு இருக்கும். அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் போயிட்டு இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சில இதெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் சாதகமா வரும். நல்லா திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வந்தாலும் சரி, இவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும், வருமானங்கள் கூடும், மனோதைரியம் வரும், மருத்துவ செலவு குறையும். அதே மாரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை கூடும். மௌனமா இருக்கணும். அதுவே ஒரு அதிர்ஷ்டம். 2வது அடுத்தவங்க விஷயத்தில தலையில்லாம இருக்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம். 3வது அதிர்ஷ்டம் மொத்தத்தில குடும்பத்தில எதுலயுமே தலையிடாம, நம்ம வேலை என்னவோ அத வந்து பாருங்க. இதுதான் 3 அதிர்ஷ்டம். "ஏன் சார் இப்படி சொன்னீங்க?" அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். குடும்பமாக்க தனஸ்தானாதிபதி ஜென்மத்த பார்க்கிறதும், குரு பார்வை இல்லாமல் இருப்பதுமே உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரும். ஆனா நீங்க பார்க்காத பிரச்சனையா? 7:30 சனியில ஜென்ம சனி பார்த்துட்டீங்க, சிரசு சனி பார்த்துட்டீங்க, பாத சனி பார்த்துட்டீங்க. வக்கரம் என்ன 135 நாள் என்ன? அதெல்லாம் பெரிய ஆஃபீஸரே பார்த்துட்டீங்க. ஒரு சின்ன ஆஃபீஸர் என்ன பண்ண போறாரு? ஆனா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க. இத 2ம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் இருக்காது. இருக்கிற தொழில பார்த்துட்டு போங்க. ஏதாவது நான் புதுசா ஒரு தொழிலுக்கு போறேன். நான் அந்த தொழில்ல வந்து எனக்கு நெறைய ப்ராஃபிட் வரும். இல்ல கொஞ்சம் சம்பளம் கூட வரும் சார். என்னுடைய கடன்லாம் தீரும். வீட்டு செலவ நான் கொஞ்சம் பார்ப்பேன். இல்லன்னா நான் வேற ஒரு இடத்துல 2வதா ஏதான ஒரு வேலைக்கு போகட்டுமா? பார்ட் டைம் வேலைக்கு போகட்டுமா? அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த 135 நாள் புதிய முயற்சிகள் வேண்டாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரத்துக்கு தூங்குங்க. நல்லா தூங்குங்க. ஏன்னா உங்களுக்கு முக்காவாசி மனசுல தான் பிரச்சனையே ஒழிய உடம்புல பிரச்சனை இல்ல. அசிடிட்டி, தூக்கமின்மை, நரம்பு பிரச்சனை, மனோபயம், மனோக்கிளீச்சல் இத மாத்திரம் நீங்க போக்குனீங்கனாலே உங்களுக்கு கோலோச்சலாம். ஒரு 135 நாள் சனிக்கிழமையில தீபம் போடுங்க. பயப்படாதீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பருக்கு பிறகு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஆனால் அதுவரைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க ஜாதகத்த 1 முறை, 2 முறை தீர விசாரிச்சு பொண்ண பத்தியும், மாப்பிள்ளை பத்தியும் தீர நேர்ல போய் விசாரிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அதுவரைக்கும் கொஞ்சம் வெறும் ஜோதிடத்த மட்டுமே நம்பி போகாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு வக்கரன்ல இருக்கிற சனீஸ்வரர் கண்ண கட்டிருவாரு. ஆக கவனமா போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றத்த குடுக்கும். அது என்னன்னா, முதல்ல வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. அன்புனா என்ன? பாசம்னா என்ன? அதே நேரத்தில பசினா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே நேரத்தில உங்கள பொறுத்தவரைக்கும் கோலோச்சுவீர்கள். எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில தான் நீங்க எஸ்டாபிலிஷ் ஆகணும். பிரமாதமாக எஸ்டாபிலிஷ் ஆன 135 நாள் போன உடனே மீண்டும் உங்க கை தூக்கும், பலம் வரும், எதிர்ப்பீர்கள், எதிரிகளை வெல்வீர்கள். நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மௌனமா இருங்க. விட்டு குடுத்து போங்க. ஆர்கியூமென்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாம ரப்ச்சர் எடுத்துக்காதீங்க. அது ஆஃபீஸ்ல கூட வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி,
எதிர் வீடு பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அது பகைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் ஒத்துமையாக போங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாற்றில் சுவாமியை தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மலை போல பிரச்சனை பனி போல மாறும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. 3 என்ன 5 முத்தான இது சொல்கிறேன் நான். அது முதல்ல வருமானம் பெருகும். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை அடையாளம் கொண்டுக்கிட்டு வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க. புதிய தொழில் அமையும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும். பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் இரவு பயணத்தை போடுறதை விட்டுருங்க. அதே நேரத்தில் அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவனுக்காக நான் உதவுறேன், அவனுக்காக உதவுறேன், அவனுக்கு நியாயம் சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், நான் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை நான் அதெல்லாம் வேணாம். நம்ம வேலை என்னவோ அதை பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியில் நிறைய அனுபவம் வந்திருக்கும். ஜென்ம சனியாக இருந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அற்புதமான காலம். புதிய வருமானம், புதிய தொழில், புதிய சரௌண்டிங், புதிய நண்பர்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு 7.5 சனி வரும் இல்லைங்களா? அதனால் ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சு, அந்த அனுபவத்தை மனசில் வச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி ஜெயம் உங்கள் பக்கம். வேறு வழியே இல்லை. நீங்கள் நல்லா கேட்டீங்க. கடன் வாங்கி தான் வாங்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா 7.5 சனியில் ஏற்கனவே அவங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நகையை வச்சியோ இல்லை கடனை வாங்கியோ இல்லை பேங்க் லோன் போயோ தான் இவங்க பண்ண முடியும். சிபில் ஸ்கோர் டெஃபினட்டாக இவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக பேங்க் லோன் கிடைக்கும். இவங்களுடைய கௌரவம் பாதிக்காது. தைரியமாக போங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் சொன்னேங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக கடனை வாங்கி ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. அளவாக வச்சுங்க. அளவாக வச்சு நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. அந்த ப்ராஃபிட்டையே ரொட்டேஷன் பண்ணி இந்த 135 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த வருமானத்தை நீங்கள் எப்படி டபுள் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். குடும்ப உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க சார். படிக்கிற பசங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ போனால் கூட வாரம் நீங்கள் செல்லில் பேசிக்கலாம். குடும்பத்தோடு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உள்ளூரில் இருக்கிற பிள்ளைங்களோட ஒத்துமை வரும். கணவன் மனைவி ஒத்துமை வரும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் பெரியவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க இவங்களோட உறவுகள்லாம் நல்லாயிருக்கும். அற்புதமாக இருக்கும். ஒன்று தான், நான் அவங்களுக்கு கடன் கொடுக்குறேன், இவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்தோம். ஏன்னா ஜென்மச்சனியில் உங்களுக்கு வருமானங்கள் வருது அப்படின்னா அந்த வக்கர நாள்லையும் குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காலம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பார்க்க போகிறார். அப்போ எப்படி இருக்கும்? நியாயப்பிரகாரம் நான் உங்களை காசிக்கு போயிட்டு வர சொல்லணும். காசி, கயா, ராமேஸ்வரம் இங்கே போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் குல தெய்வத்துக்கும் சரி தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க, நல்லா. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை வழிபட்டு, ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறதும், உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவார். அது மீன ராசிக்காரர்களுக்கு என்னதான் சனி வக்கரமாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது வீடு வாசல் மனைவி மக்கள் குழந்தைகள் அப்படின்னோ நல்ல பேரையும் நல்ல புகழையும் கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூட பேரும் பட்டமும் பதவியும் அள்ளி தருவான். கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி தருவான். மற்ற கிரகங்கள் வக்கரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்கரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்கரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறதான் கேள்வி.
ஆனா இவங்க உங்க ஜாதகத்துல இப்ப என்ன மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு? அது உங்களுக்கு சாதகமா, பாதகமா? உங்க ஜாதகத்துல என்னதான் அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்ட சனியோ, அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்துல ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்ரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க. எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால், நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்க. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பர்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்ரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்ரன் வந்து உங்களுக்கு பாடாப்படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க. வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்களில் மிக கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, டிரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா, கிள்ளி கொடுப்பாரா அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்தை கொடுப்பார். ஒரு ட்ரைனிங் பீரியட், அந்த அனுபவம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுக்கு தர்ப்பணமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.